ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் ஹார்மடைஸ்ட். அப்புறம் மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நிறையா பேர் பார்க்குறீங்க, அதாவது ஒரு 15 வியூஸ் மேலே போக மாட்டேங்குது. சரி ப்ளீஸ் பண்ணிவிடுங்க. இந்த கேமோட ஸ்டார்டிங்கில் ஒரு மொட்டையனை காமிக்கிறாங்க. சாரி, இது வந்து ஒரு ஆன்லைன் கேமு. ஸோ அதுக்காக இதுக்கு இன்ட்ரோலாம் கிடையாது. இப்போ வந்து நம்ம ப்ளே கொடுத்து உள்ளே போய்க்கலாம் மேட்ச்குள்ளே. இப்போ வந்து இவன் தான் நம்ம ஹீரோ. இவன் ஒத்தையாளாக போயெல்லாம் பிடுங்க மாட்டான். இவன் கூட இன்னொருத்தன் போவான், அவன் தான் நம்ம ஃப்ரெண்டு. இவனுங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு இடத்த கொள்ளையடிக்கிற மாதிரி காட்டுவானுங்க. இப்போ நம்ம கேம்குள்ளே வந்துட்டோம் காய்ஸ். அந்த சைடு போலீஸ்லாம் பயங்கரமாக கன்னோடு நிற்கிறானுங்க. இன்சைடு நம்ம ஹீரோ ஒளிஞ்சிட்டு நிற்கிறான். என்ன ஆக போகுதுன்னு தெரில. சரி ஓகே, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு முந்திட்டு போய் சுட ஆரம்பிச்சிட்டான். நம்மளும் சுடணும். எடுத்தவொடனே ஒருத்தனை படுக்க போட்டாச்சு. ஓகே, அந்த சைடு ஒருத்தன் பொம்பளையாட்டம் ஒழிஞ்சிட்டு இருக்கான். ஓகே, அவனே மண்டையிலேயே ஒரு ஷார்ட் போட்டு உட்கார வச்சாச்சு. ஓகே, இந்த இடத்துல நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அங்கே ஒருத்தன் ஒழிஞ்சிட்ருக்கிறான். இங்கேருந்து அடிக்க முடியுமா? அடிச்சாச்சுங்க. ஓகே, இப்போ எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். இன்னும் யாராவது இருக்கானுங்களா? அங்கே ஏதோ சிம்பிள் காட்டுது, அங்கே தான் இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரெண்ட் அங்கே ஒழிஞ்சிட்டு கிடக்குறான். அவன் அங்கேயே இருப்பானான்னு தெரில. இப்போ நம்ம போயிடலாம், மெதுவாக போகலாம். ஓகே, அங்கே ஒரு புல்லட் இருக்குது, அதை எடுத்துக்கலாம். அதுக்கு எடுத்துக்கலாம். வருமா? வரல. ஏன் வரல? என்னாச்சு? ஏங்க இது எப்படிங்க நான் எடுத்துக்கிறது? ஐயோ, 14 புல்லட் தான் இருக்குது. இதை வச்சு நான் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரில. பார்க்கலாம். போயாச்சு. ஒருத்தன் வந்துட்டான். 2 பேர் வந்துட்டானுங்க. இவனுக்கு ஒரு மண்டை ஷாட்டு, அங்கே ஓடிட்டு இருக்கான் பாருங்கள், அவனுக்கு ஒரு மண்டை ஷாட்டு. அந்த டேங்கில் வெடிச்சா சுடுமா? வெடிக்குமா தெரில. ஏங்க ரீலோட் அது. ஐயோ போட்டாச்சு. ஏங்க இவ்வளோ அடிச்சு எனக்கு கொஞ்சம் தான் எங்கள் ஹெல்த் குறைஞ்சிருக்கு. 91% இருக்குங்க எனக்கு ஹெல்த்து. ஓகே, அங்கே 3 பேர் வந்துட்டானுங்க. இவனுக்கு ஒரு மண்டை ஷாட்டு போடு. ஓகே, இவனை அடிக்க வச்சாச்சு. இவனுக்கு ஒரு அவ்வளோதான். அசால்ட்டுங்க, இவனுங்கெல்லாம் வேஸ்ட்டு. சும்மா போலீஸுன்னு சுற்றுறானுங்க. அவ்வளோ ஒரு ஆர்மியை காணோம், ஒரு ரேங்கரை காணோம். பரவாயில்ல, நம்ம அளவுக்கு வந்துட முடியுமா? இப்போ போகலாம். இங்கே யாருமே இன்னும் வரல. என் மூஞ்சி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஓகே, சரி புல்லட் எடுக்க முடியுமா? ஏன் எடுக்க மாட்டேங்கிறான் இவன்? தெரியல. புல்லட் சிம்பிள். ஐயோ, இன்னும் வரானுங்க. இன்னும் நீங்கள் போகலையாடா? அவன் ஃப்ரெண்டு வந்துட்டான் நம்மளுக்கு துணைக்கி. ஒருத்தனை நாக் டவுன் பண்ணிட்டான். அவ்வளோதாங்க, ஹைஸ்ட் முடிய போகுது. இந்த வேனில் ஏறிட்டு ஹைஸ்ட் முடிஞ்சிடும். இவனுங்களை முதல்ல கொண்டுக்கலாம். அங்கே பாருங்க, ஒருத்தன் ஒழிஞ்சிட்டான். ஏன்டா ஒழிஞ்சோன்னு சண்டை போடுறீங்க? வெளியே தானடா நாங்கள் நின்றுட்டுருக்கோம். இன்னொருத்தர் இருக்காங்க. சாப். அவ்வளோதான், செத்துட்டானுங்க. அவ்வளோதான், ஹைஸ்ட் கம்ப்ளீட்டட். சக்ஸஸ்ஃபுல் ஹைஸ்ட் முடிஞ்சுங்க. இப்போ நம்மளுக்கு எதாவது ரிவார்டு கொடுப்பானுங்களா? ஓகே, ஜாப் சக்ஸஸ்ஃபுல்லு. ரிவார்டு $5000. அப்புறம் என்னது? அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஜோக்கர் மாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஓகே, சூப்பரான ஹைஸ்ட் நடக்க போகுது. அடுத்தது இது எக்யூட் பண்ணிக்கலாம் முதல்ல. என்ன எக்யூட் ஆக மாட்டேங்குது? ஓகே, வேறு லெவலுங்க. ஜோக்கர் மாஸ்க் மாஸாக இருக்குது. ஓகே, மணிஸ் மாதிரி பின்னாடி பணம்லாம் பறந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம மேட்ச்குள்ளே போகலாம். அடுத்த மேட்ச்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். ஓகே, 2வது ரவுண்டுக்குள்ளே வந்துட்டோம். என்னங்க பயங்கரமான பிஜிஎம்லாம் போட்டிருக்கானுங்க. ட்ரில்லிங்காமா? இப்போ நம்ம இந்த இடத்த ட்ரில் பண்ணி உள்ளே இருக்க பணத்தால் எடுக்க போகிறோமோன்னு நினைக்கிறேன். சும்மா இது ஒரு கெஸ்ஸிங் தான். இவனுங்கள்லாம் போட்டு தள்ளி இல்லை, இவனுங்கள்லாம் டம்மி தான். இப்போ வந்து உள்ள ஹாஸ்டேஜஸ் எல்லாம் இருக்கானுங்க. அது கூட சேர்ந்து இந்த புழு பூச்சிங்களும் இருக்குங்க. அதாவது இந்த போலீஸ்காரங்களை தான் சொல்கிறேன். இவனுங்களை முதல்ல அடிக்கணும். இங்கே பாருங்க, ஹாஸ்டேஜ் ஓடி போய்ட்டுருக்கான் பாருங்கள் ஒருத்தன். கோட் சூட் போட்டவன். அந்த குரங்கு போயிடுச்சு. இப்போ ஹெட்ஷாட் இவனுக்கு ஒரு போட்டு, இவனுக்கு ஒரு ஹெட்ஷாட்டை போடுங்க. போட்டு ரீலோடாதுங்க. கடுப்பாக இருக்குது இந்த ரீலோடு தான். இவன் என்னங்க இந்த செடி பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டுருக்கிறான். ஓகே, அவனுக்கும் ஒரு ஹெட்ஷாட்டை போட்டாச்சு. இந்த ஜோக்கர் மாஸ்க் போட்டிருக்கும்போது பின்னாடி மொட்டையோடு இருக்கான். இவனுக்கு முடி வளரல போல், அதனால தான் மாஸ்க் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த லாக்கர் எங்கே இருக்குது? லாக்கர் காட்டுது ஏதோ. அங்கே இருக்குங்க லாக்கரு. இது எப்படி எடுக்கிறது? ஐயோ, இது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலையே. கலெக்டர் இருக்குது, அதை கொடுக்கணுமா? கொடுத்தாலும் வரமாட்டேங்குது. என்ன ஆச்சுன்னு தெரியல. இது சுடணுமா? சுட்டால் தான் உடையணுமா? திறந்து தானே இருக்குது, ஏன் வரமாட்டேங்குது? சரி, இங்கே தான் ஆர்வமாக காமிக்குது. பக்கத்தில் எவனுமே இல்லை. இருந்தாலும் என்னென்னு புரியலையே. அவ்வளோதாங்க, நான் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன் அந்த வழியை. அதாவது இந்த வந்து கலெக்டாக கொடுக்கணுன்னா அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் கலெக்ட் கொடுக்குமாம்மா. அந்த லாக்கரை நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணணும். இந்த இதுக்கு கடுப்பாயிருச்சுங்க. ரொம்ப நேரமும் சுற்றிட்டு இருந்தேன் இங்கே. இப்போ வந்து காப்ஸ் எல்லாம் நம்மளை சரௌண்ட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல நம்ம ஒளிஞ்சிட்டே அவனுங்களை சுடலாம். அவனுங்க வந்துட்டானுங்களா? ஒளிஞ்சிட்ருக்காங்க ஒருத்தன் பாருங்கள். இப்போ வந்து இந்த பிஸ்டல்லே நான் சுட போகிறேன். பிஸ்டலில் சுட்டால் ஒரு 2 புல்லட்லேயே செத்துடுறானுங்க இவனுங்கள்லாம். பாருங்களேன், 2 புல்லட்டு செத்துடுறானுங்க ஹெட்ஷாட்டோட.
இங்கே இருக்க புல்லட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். அவங்க கலெக்ட் பண்ணியாச்சு. இங்கே அவ்வளோதாங்க எக்ஸிட் கிட்ட வந்துட்டோம். இங்கே தான் ஏரோ மார்க் காமிக்குது. வந்தாச்சு. ஓகே, இப்போ வந்து இங்கே இருக்க எல்லா காப்ஸையும் நம்ம சுட்டு போட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். வந்துட்டானுங்க, ஒருத்தன் வந்துட்டான். அவனுக்கு ஒரு ஹெட்ஷாட்டை போடு. பின்னாடி இந்த சைடில் எவனோ சுடுறான். அவன் எங்கே இருக்கான்னு தெரில. ரீலோட் ஆகுது கருமம். ஓகே, அவனுக்கு ஒரு ஹெட்ஷாட்டு. கரெக்டாக அவனுக்கு ஒரு ஹெட்ஷாட்டு. எங்கேருந்து சுடுறான்? எங்கெங்கேயோ ஒரு சொல்கிறானுங்க. ஏங்க ஹெல்த்தை ரொம்ப குறைக்கிறாங்க. எங்கேருந்து சுடுறான்னு தெரில. ஷார்ட் கன்னுங்க. ஐயோ ஷார்ட் கன்னு. டக்குன்னு வந்து பயமுடுத்திட்டாங்க பரதேசி சரி ஓகே, அவ்வளோதான். நம்ம ஐஸ் சக்ஸஸ்ஃபுல்லி முடிஞ்சிருச்சு. இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மட்டும் மறக்காமல் பண்ணிவிட்டு போயிருங்க.